இந்த வீடியோவில் வேவ்ஸ் கான்செப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தமிழில். ஃபர்ஸ்ட் வேவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ் இஸ் எ வைப்ரேட்டரி டிஸ்டர்பன்ஸ் in a medium which carries energy from one point to another point without any actual movement of the medium. There are three types of waves. ஸோ வேவ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ராப்பகேட் ஆகும், ஆனால் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட ஒரு மெட்டீரியல் மீடியம் இருக்குன்னா அதில் ஜென்ரேட் ஆகிற ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆர் தி வைப்ரேஷன் வந்து இன்னொரு எண்டுக்கு போகும். ஆனால் ஒரு எண்டில் இருக்கிற ஆட்டம்ஸ் இல்லை மாலிக்யூல்ஸ் இல்லை வேறு ஏதோ ஒரு மாஸ் என்டிட்டி வந்து இன்னொரு இடத்துக்கு போகாது. அதில் ப்ராப்பகேட் ஆகிற இல்லைன்னா அதில் ஜென்ரேட் ஆகிற ஒரு வேவ்ஸ் மட்டும்தான். அதாவது ஒரு வேவ் சிக்னல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், மாஸ் டிரான்ஸ்போர்ட் நடக்காது. இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒரு வைப்ரேஷன் டிஸ்டர்பன்ஸ் மூவ் ஆகும், ஒரு வேவ்ஸ் மூவ் ஆகும், ஆனால் அதில் இருக்கிற ஆட்டம் இல்லை மாலிக்யூல் இல்லை வேறு ஏதாவது அயான்ஸ், ஸோ இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ், அதாவது இந்த மாதிரியான மாஸ் பார்ட்டிக்கல் இல்லைன்னா மாஸ் வந்து மூவ் ஆகாது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ இந்த மாதிரியான வேவ்ஸை நம்ம ஜென்ரலாக 3 வகையாக சொல்ல முடியும். 3 கிளாசிஃபிகேஷன் இல்லைன்னா டைப்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ண முடியும். அது என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இல்லை என்னென்ன டைப் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மெக்கானிக்கல் வேவ்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, those waves which requires a material medium for their propagation are called mechanical waves. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ், வாட்டர் வேவ்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்ககிட்ட ஒரு வேவ்ஸ் இருக்குது, அந்த வேவ்ஸ் ஒரு இடத்துல ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகணும். ஏன்னா வேவ்ங்கிறது ஒரு இட்ஸ் அ ப்ராப்பகேட்டிங் ஒரு ஆசிலேஷன் ஆர் டிஸ்டர்பன்ஸ். ஒன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாட்டிக்காக இருக்காது, அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வேவ்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். சரியா? அந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா அந்த வேவ்ஸ் ஒரு இடத்துல ஆரிஜினேட் ஆன ஒரு வேவ்ஸ் இல்லைன்னா ஒரு இடத்துல ஜென்ரேட் ஆன ஒரு வேவ்ஸ் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெட்டீரியல் மீடியம் தேவைப்படும். சாலிட் மீடியமாக இருக்கலாம், லிக்விட் மீடியமாக இருக்கலாம், இல்லைன்னா கேசியஸ் மீடியமாக இருக்கலாம். ஆனால் ஒரு மாஸ் மீடியம் தேவைப்படும். ஓகேவா? ஒரு மீடியம், அதாவது இட் கேன் பி சாலிட், லிக்விட் ஆர் கேசியஸ் ஸ்டேட் இல்லையா? ஸோ நீங்கள் திரவமாக இருக்கலாம், திடப்பொருளாக இருக்கலாம், இல்லை வாயு பொருளாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு மீடியம் தேவை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு வேவ், அப்புறம் வாட்டர் வேவ்ஸ். சவுண்ட் வேவ் ஒரு இடத்துல ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல நீங்கள் பேசுகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேருந்து பேசுகிறேன்னா ஒரு 5 மீட்டர் தள்ளி இருக்கிறவங்களுக்கு இல்லை ஒரு 2 மீட்டர் தள்ளி இருக்கிறவங்களுக்கு கேட்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பேசின சவுண்டு வேவ்ஸ், நான் ஜென்ரேட் பண்ண சவுண்டு, ஓகேவா, அந்த சவுண்டு வந்து ஹேர் மீடியம் மூலயமா அடுத்த பி பாயிண்ட் இல்லைன்னா ஒரு 2 மீட்டர் தள்ளிக்கிற ஒரு நபர்கிட்ட ரீச் ஆகுது. ஸோ அப்படி ரீச் ஆகிறதுக்கு ஹேர் மீடியம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. சப்போஸ் நான் ஒரு வேக்யூம் மீடியம், அதாவது வெற்றிடத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வெற்றிடத்தில் ஏங்கிற பாயிண்டில் நின்றுக்கிட்டு பேசுகிறேன், பிங்கிற பாயிண்டில் இன்னொரு அப்சர்வர் இருக்காரு, என் ஃப்ரெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவருக்கு ஏங்கிற பாயிண்டில் நான் இருக்கேன், பிங்கிற பாயிண்டில் என் ஃப்ரெண்ட் இருக்காரு. அது ஒரு 2 மீட்டர்ஸ் 3 மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இல்லைன்னா ஒரு 5 மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. பேசுகிறது அவருக்கு இங்கே ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா ஆகாது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்யூமில். ஸோ வேக்யூமில் வந்து ரீச் ஆகாதுக்கு காரணம் என்னன்னா, சவுண்ட் வேவ்ங்கிறது ஒரு மெக்கானிக்கல் வேவ்ஸ், ஒரு மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர முடியும். அப்படி இல்லை, மீடியம் இல்லை அப்படின்னா அதனால் போய் சேர முடியாது. ஸோ அதனால என்னன்னா, இந்த மெக்கானிக்கல் வேவ்ஸ் கண்டிப்பாக அதுக்கு ஒரு மீடியம் தேவை ப்ராப்பகேட் ஆகிறதுக்கு. சரியா? ஸோ அடுத்த வகையான வேவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் டைப் ஆஃப் வேவ்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து those waves which do not require a material medium for their propagation are called electromagnetic waves. ஓகேவா? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் மீடியம் தேவையில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேக்யூம்ல கூட இந்த ஏ பாயிண்ட்ல ப்ராப்பர்ஸ் ஜென்ரேட் பண்ண ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பி பாயிண்ட்டுங்கிற இடத்துல போய் ரீச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ உதாரணத்துக்கு லைட் வேவ்ஸ். ஓகேவா? லைட்டில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வேக்யூமில் கூட இந்த லைட் வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகும். எக்ஸ்ரேஸாக இருக்கலாம், இல்லை காமா ரேஸ். ஸோ இந்த மாதிரி லைட் வேவ்ஸ் இந்த கம்ப்ளீட் ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மெட்டீரியல் மீடியம் இல்லாமையே மூவ் ஆகும். ஸோ அதனால் இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ். ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் வேவ்ஸ்க்கு வந்து ஒரு சவுண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சவுண்ட் இருக்குன்னா இடத்துக்கு போனோம்னா அதுக்கு ஒரு மீடியம் தேவை. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுக்கு வந்து அதுக்கு மீடியம் தேவையில்லை. சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் மெக்கானிக்கல் வேவ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுக்கும். ஸோ தேர்ட் வேவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் வேவ்ஸ். ஓகே, மேட்டர் வேவ்ஸ்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸை வந்து ஒரு ஹை ஸ்பீடில் நம்ம மூவ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வெலாசிட்டியில் அது மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு மேஸ் பார்ட்டிகளுக்கும் ஒரு வேவ்ஸை எமிட் பண்ணுற கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு டைனி பார்ட்டிகல் எடுத்துக்கோங்க, அதை ஒரு ஆக்சலரேட் பண்ணுங்க, முடுக்கி விடுங்க, அதாவது ஒரு வெலாசிட்டியில் அது மூவ் ஆகட்டும், ஏதோ ஒரு ஸ்பீடில் அதை மூவ் பண்ணுங்க, இல்லை தூக்கி எறிங்க. அப்படி எரியும் போது என்ன ஆகும்னா, அந்த பார்ட்டிகளுக்கு, ஒரு மேஸ் பார்ட்டிகளுக்கு ஒரு வேவ் நேச்சர் இருக்கும், இல்லைன்னா அது ஒரு வேவை எக்ஸிபிட் பண்ணும், அதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும், இல்லைன்னா ஃப்ரீக்வன்சி இருக்கும் அந்த வேவ்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரியான வேவ்ஸை தான் நம்ம வந்து மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஜென்ரலாக நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணுவோம். 3 டைப்ஸ், ஜென்ரலாக 2 டைப்ஸ் சொல்லுவோம். ஸோ கைண்ட் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் அண்ட் மேட்டர் வேவ்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ரெண்டாக கிளாசிஃபை பண்ணுவோம். ஸோ அடிஷ்னலாக சவுண்ட் வேவும் நம்ம சொல்லிக்கலாம், பேசிக்கலாக மெக்கானிக்கல் வேவ்ஸும் நம்ம இப்போ சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் வந்து வேவ்ஸான ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஃபாலோயிங் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் கமெண்ட்.